கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1432 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நீதிமானாய் நடந்து பாருங்கள். நீதிமானாய் இருக்கிறவர்கள் பரிசுத்தமாய் நடப்பார்கள். நீதிமானின் மரணத்திற்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். நீதியாய் வாழ்வது வாழ்கிறவனுக்கு மாத்திரமல்ல, நீதியாய் வாழ்கிறவனின் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. எனவே நீதிமானாய் நடந்து கொள்ளுங்கள், உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் நீதிமான்களாய் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதை ஆண்டவர் பல தடவை வேத புத்தகத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறீர். இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் நீதியாய் வாழ உதவி செய்யும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் நீதியாய் வாழ கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். நீதிமான்களின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீதிமான்களாய் வாழுங்கள். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் சந்ததி, உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை நீங்கள் வாழ்கிற நீதி கொண்டு வரும். நீதிமான்களை கர்த்தர் விரும்புகிறார். நீதிமான்கள் மீது ஆசீர்வாதம் வைக்கிறார். நீதிமானாய் வாழுங்கள், உங்கள் வாழ்க்கை உயரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.